man also. அப்போ God is spirit னா God is a speaking God. இல்லைங்களா? அதனால்தான் மனிதனுக்கு தன்னுடைய சுவாசத்தை நாசியில் ஊதினார். வசனம் சொல்லுகிறது அவன் ஜீவ ஆத்துமானான். அது இங்கிலீஷ்ல he became a speaking soul. கடவுள் எப்படின்னா பேசுகிற தேவன். ஏன்னா is a spirit. God is spirit அப்படின்னா is a speaking. அவர் எதை செய்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? ஸ்பீக், பேசுவார். ஏன்னா ஸ்பிரிட் அப்படினாவே ஸ்பீக்கிங். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிதான் மனிதனை படைத்தார். தம்முடைய சாயல் தம்முடைய ரூபத்தில் படைத்தார். அப்ப அவருடைய சாயல் ரூபம் என்னென்றால் ஆவி. ஆவியுடைய மெயின் என்னன்னா பேச முடியும். அந்த ஆதாம் தேவனை போலவே பேசினான். அவன் எப்படி பேசினான்? தேவன் எப்படி பேசினாரோ அப்படிதான் பேசினான். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை போலவே பேச முடியும். அப்ப பேசுகிற இந்த இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசும்போது எங்க போகுது? இருதயத்தில். வேற எங்க போகாது. இருதயத்துல போச்சுன்னா இட்ஸ் லைக் a land. லேண்ட்ல விழுந்தா அதற்கான விதை முளைக்க ஆரம்பிக்கும். நெகட்டிவா இருந்தாலும் அது முளைக்க ஆரம்பிக்கும். பாசிட்டிவா இருந்தாலும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1000 முறை ஒண்ணு இல்ல ஆகாது, முடியாது, நடக்காது, வராது இப்படி நெகட்டிவா நீங்க பேசிக்கொண்டிருந்தால் அதற்கான ஒரு பெரிய அறுவடை வரும். இத்தனை வருஷம் அறுவடை வந்திருக்குது. ஏன் தெரியுமா? நான் பேசின அந்த நெகட்டிவ் வேர்ட், அவிசுவாச வார்த்தைகள். இப்படி பேசுறதுனால நம்முடைய வாழ்க்கை அறுவடை தான் வந்தது. ஏதோ அதனுடைய அறுவடை தான். பெரிய ஒரு நல்ல விளைச்சல் இல்லை. ஆனா ஒரு பாசிட்டிவ் கர்த்தருடைய வார்த்தை அப்படி தேவனை கொண்டு வார்த்தை கொண்டு பேசி இருந்தா அதனுடைய அறுவடை வந்ததுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். பாருங்க, இயேசு இந்த உலகத்துல வந்து நிறைய போதித்தார். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு போதனை போதித்தார். அதான் நீங்க ஆரம்பிக்க போறோம். தொடருவோம். மார்க் சாப்டர் 11 verse 14. மார்க் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். இங்க பாருங்க, இதை நீங்க கொஞ்சம் ஆரம்பிப்போம். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இந்த ஸ்டோரி என்னன்னா அத்தி மரத்தின் ஸ்டோரி. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். பட் அவன் உள்ள போகல. ஏன்னா உள்ள போற வழியை சில பேர் மறந்துட்டோம். இப்போ உங்க இருதயத்துக்கு போகிற வழி என்ன? உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சொல், பேசுவது. இதை குறித்து இயேசு இங்க ஒரு பெரிய அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார் இல்லைங்களா? இந்த ஸ்டோரியில இருந்து ஒரு மிகப்பெரிய போதனை போதிக்கிறார். இதான் அவர் பேரபிளா பேசினார். பேரபிளுக்கெல்லாம் மதர் பேரபிள் எதுன்னா இதுதான். அவர் போதித்த போதனைக்கே மதர் போதனை எதுன்னா இதுதான். ஏன்னா கீ வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதுதான் சீஷர்களுக்கு பிராக்டிகலா போதிக்கிறார். சீஷர்களுக்கு பிராக்டிகலாவே அவர் போதித்தார். ஏன்னா இந்த போதனையும் ஜெனிசிஸ் 1 and 2 சேம் தான். ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 2 அங்க வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 2 அத வாசிங்க. ஒண்ணு ஆதியில வானத்தை பூமி தேவன் சிருஷ்டித்தார். இரண்டாவது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இப்போ இதான் அந்த இரண்டாவது சூழ்நிலை. அப்ப இந்த சூழ்நிலை ஆண்டவர் எப்படி மாத்தினார்? தான் மூன்றாவது வசனம். தேர்ட் வசனம் என்ன சொல்லுது? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். அப்படின்னா நமக்கு அவ்வளவு புரியல. கடவுள் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றாருன்னா God
said. God said அப்படினா தேவன் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஒன்னு God created. அது important. ஒண்ணுல created, there is no say. செகண்ட்ல no say. ஆனா ப்ராப்ளம் இருக்குது. ஆனா verse 3ல then God said. அதான் கீ. இப்போ கர்த்தர் சொன்னார். அதுதான் இயேசு இங்க வந்து போதிக்கிறார். இங்க என்ன சொல்றாரு? இரு புசியாதிருக்க கடவுது என்றார். அந்த என்றார் என்றால் தான் சொன்னார். என்றார்னா நமக்கு புரியல. தமிழ்ல என்றார்னா ஏதோ ஒன்று. என்றார்னா சொன்னார்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல then God said அப்படிதான் வரும். Jesus said unto tree. God said unto the tree. அப்ப God Jesus said. இந்த said Genesis chapter 1 verse 3 said or said. அப்ப அங்க இருக்கிற பிரச்சனையை எப்படி மாத்தினார்னா God said. சொன்னா அந்த சூழ்நிலை. அப்போ பிரச்சனை மாத்தணும்னா உங்க வாய் உங்க வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வார்த்தை விசுவாசத்தினால் உண்டாகிற ஒரு சக்தி. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நீங்க பேசுகிறது தான் அதிகாரம். இல்லையா? இது இன்னும் நான் டீப்பா பேச போறேன். இந்த ஸ்டோரிக்கு வருவோம். இயேசு என்ன பண்றாருன்னா ஒரு ஊருக்கு போறாரு. போகிற வழியில பெத்தானியா புறப்பட்டு போறாரு. போகும்போது அவருக்கு பசி ஆயிடுச்சு. ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அத்தி மரத்துல என்ன இல்ல? பழம் இல்ல. ஆனா பைபிள் சொல்லுது அது சீசன் இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு சீசன் தானே கனி இருக்கும். அப்ப ஏன் சபிக்கிற இயேசு? ஏன் அத்தி மரத்தை பார்த்து சொல்றார் இது முதல் கொண்டு ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவுள் என்றார். அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா இந்த விசுவாசத்தினுடைய போதனை சீசர்களுக்கு என்ன பண்றாரு? இப்போ பிராக்டிகலா இந்த விசுவாசத்தை குறித்து பேச வேண்டும். இப்போ பேசினா சீசர்கள் கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்? ஆண்டவரே நீ ஏன் சபிக்கிறீர்? இயேசுவே நீ ஏன் சபிக்கிறீர்? கேட்டார்கள். ஆனா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன்? அவங்க வேற மாதிரி நினைச்சிருக்காங்க இயேசுவை. இயேசுனா இப்பெல்லாம் மரத்தெல்லாம் பார்த்து பேசுறாரு. இவருக்கு ஏதோ சம்திங் ராங் ஆயிட்டு இருக்குது அப்படிதான் சீசன் நினைச்சிருக்கான். ஏன்னா இவர் மரத்தை பார்த்து பேசின உடனே நார்மலா ஒரு மனுஷன் என்ன நினைப்பான்? என்னப்பா இவருக்கு ஏதாவது மண்டைகிட்ட குழம்பிச்சா, மண்டை பிரச்சனை ஆயிடுச்சா, மரத்தை பார்த்து பேசுறாரு அப்படின்னு எல்லா சீசன் நினைச்சிருப்பான். அதனாலதான் அவங்க எதுவுமே பேசவில்லை. நீங்க அப்படியே இந்த வசனத்தை அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா 19 நான் ஷார்ட்டா போயிடுறேன். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். மறுநாளில் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது, எந்த வழியாய்? நேற்று தான் அந்த வழியாய் வந்தாங்க. நேற்று வரும்போது இயேசு மரத்தை பார்த்து பேசினார். இனி ஒரு காலம் இடத்தில் கனி வராது என்று சொன்னார். இப்ப மறுநாளில் அவர்கள் அவ்வழியாய் காலையில் வரும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். கேட்டாங்க ஆனா ரெஸ்பான்ஸ் பண்ணல. கேட்டாங்க ஆனா ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அந்த நேரத்துல இயேசு சொன்னதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனா விசுவாசிக்காதனால அவனுக்குள்ள வேற மாதிரி தாட். இயேசுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டுக்குது. இப்பெல்லாம் நம்ம கிட்ட பேசுறதுல மரத்துல பேசுறாரு, கடலை பார்த்து பேசுறாரு, காற்றை பார்த்து பேசுறாரு. அதனால இவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டுன்னு சொல்லி அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, பேசல. ஏன்னா விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். விசுவாசம் என்பது பேசக்கூடியது. நீங்க விசுவாசிக்கிறதா பேசணும். அவிசுவாசமும் அதுதான் பேசுவது. உங்களுக்கு அவிசுவாசம் இருந்தா என்னதான் பேசுவீங்க? அவிசுவாசம் தான் பேசினே இருப்பீங்க. ஆனா இருதய
இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ ஒருவனுக்குள்ள அவிசுவாசம் இருந்தா அவன் அவிசுவாசத்தையே பேசிட்டு இருப்பான். அவிசுவாசத்தை பேசிட்டே இருப்பான். விசுவாசம் இருந்தால் அவனுக்குள்ள விசுவாசம் பேசும். அதான் பவுல் சொல்றார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். விசுவாசித்தேன் ஆகையால். அப்ப விசுவாசிக்கிறவர்கள் பேசக்கூடியவர்கள். எதை பேசணும்? விசுவாசத்தை பேசணும். இப்ப இயேசு பேசினார், ஏன்னா அவருக்கு தெரியும் நான் பேசினா நடக்கும். ஏன்னா ஜெனிசிஸ் சாப்டர் 1:3 சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னா வெளிச்சம் உண்டாயிற்று, வந்தது. அப்ப அந்த இன்சிடென்ட் கொண்டு வந்துதான் இங்க பேசுறாரு. இப்போ மரத்தை பார்த்து சொன்னார், நீ வேரோடு என்ன சொன்னார்? ஒரு காலமும் இது முதற்கொண்டு ஒரு காலம் ஒருவன் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று சொன்னார். இப்ப நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த வழியில வரும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போனது. வேரோடு. அப்போ கண்டார்கள். 21 வசனம், பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. ஏன்? இப்போ அவங்க பார்க்கறாங்க, வெளிய மரம் ஆயிடுச்சு, பட்டு போயிடுச்சு. ஆனா சொல்லும் போது அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை, மைண்ட் அளவுல அவன் நினைச்சிருந்தான். ஆனா இப்ப பார்த்துட்டான் பாருங்க, அப்பதான் அவனுக்குள்ள விசுவாசம் வருது. சொல்றான், ரபி, நீ சபித்த இந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு, வேரோடு பட்டு போயிட்டுன்னு வந்து பாத்தீங்களா? நான் சொல்லுகிறேன், அது வேரோடு பட்டு போறதுக்கு இப்ப வெளிய மரத்தை பார்த்துதான் மரணாச்சு, பட்டு போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. ஆனா வெளிய தெரிவதற்கு முன்னாடி இயேசு நேற்று சொன்னார் பாத்தீங்களா? அந்த பேசின அந்த வார்த்தை என்னைக்கு பேசினாரோ அன்னைக்கு அது வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எங்க வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அது மரத்தினுடைய வேர். சொல்லுங்க, ரூட். ஒரு வார்த்தை நீங்க பேசும்போது வெளியே ஒண்ணு நடக்காது. இப்ப நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன், வெளியே எதுக்குன்னு எனக்கு தெரியல. வெளியே எந்த ஆசீர்வாதமோ, எந்த ஐஸ்வர்யமோ, எந்த செழிப்போ, எந்த நிறைவோ, எந்த பரிபூர்ணமோ, எந்த மெகா சர்ச்சோ இன்னும் தெரியல. இத பேச பேச கொஞ்சம் ஜனங்க போயிட்டு இருக்காங்க, ஆனா வெளியே அது இன்னும் தெரியல. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எதை பேசினாலும் அதற்கான வேர்ல வேலை ஆரம்பிக்கிறது. நீங்க ஒன்று குறித்து பேசினீங்கன்னா அதற்கான வேலை எங்க ஆரம்பிக்குது? வேறு. உங்க பிரச்சனைக்கு நீங்க பேசும்போது வேலை எங்க ஆரம்பிக்கிறதுன்னா பிரச்சனைக்கான வேலை ஆரம்பிக்கிறது. வார்த்தை அது முதல்ல ஃபர்ஸ்ட் வெளியே தெரியாது. நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான வேருக்கு போகாது. That's your power of word. That's the power of your word. அதுதான் நீங்க பேசுகிற வார்த்தை. நீங்க ஒண்ணு பேசினா அது எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுன்னா அதற்கான ரூட். இப்போ வியாதி மேற்கொள்ளணும், சுகமான வியாதி மேற்கொள்ளுகிற சுகத்திற்கான வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா அது எங்க ஃபர்ஸ்ட் டீல் ஆகுதுன்னா வியாதிக்கான வேர்ல டீல் ஆகும். புரிஞ்சுங்க நல்லா. வறுமையை எதிர்த்து பேசிட்டு இருக்கா, நான் ஐஸ்வர்யவான், கர்த்தர் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் அவர் தராரு, ஐஸ்வர்ய கனமும் கர்த்தர் வருகிறது அப்படி பேச ஆரம்பிக்கும் போது பிரான்ச் வெளியே எதுவுமே தெரியாது. அதனால்தான் நம்ம சோர்ந்து போறோம், எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா அப்படி கிடையாது பிரியமானவர்களே. என்னைக்கு நீங்க இதை பேச ஆரம்பிக்கிறீங்களோ அது வறுமை, இல்லாமை, தரித்திற்கான வேர்ல அந்த வார்த்தை போய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இயேசு அத்திமரம் பட்டு போன்னு சொன்ன உடனே அது உடனே
வெளியே பட்டு போகல. அதனால வசனம் சொல்றது, அதை அவர்கள் சீசர்கள் கேட்டார்கள். கேட்ட உடனே அவன் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏதாவது சொல்லி இருக்கணும். ஏன் சொல்லலன்னா அவன் அதை விசுவாசித்தான். இயேசு சொன்னதை அவர்கள் என்ன செய்யல? விசுவாசித்தார். விசுவாசித்திருந்தான்னா ஆமென் சொல்லியிருப்பான். எஸ் ரவி, இது சீக்கிரம் பட்டு போயிடும் சொல்லியிருப்பான். ஆனா எதுவுமே அவன் சொல்லல. இப்ப வெளியே பார்த்த உடனே தான், அடுத்த நாள் அந்த வழியா வரும்போதுதான் சீசர்கள் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அது வெளியே என்ன ஆயிடுச்சு? பட்டு போய்விட்டது. இப்ப வெளியே உங்க பிரச்சனை மாறுவதற்கு வரையும் நீங்களும் நானும் இதுல அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இங்கதான் நம்ம மிஸ் ஆயிடும். இங்கதான் நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்றோம். இங்கதான் எங்க ஒன்று போயிடுறோம், ஏதோ ஒரு ரூட்டுக்கு போயிடுறோம். ஏன்னா நமக்கு வெளியே எதுவும் தெரியல, பிரான்ச்சில் எதுவும் தெரியல, மரத்துக்கு வெளிப்புறத்துல எதுவும் தெரியல, என் கடத்திற்கான வெளியே எதுவும் தெரியல, என் வியாதிக்கான மாற்றம் வெளியே எதுவும் தெரியல, என் சுகத்திற்கான மாற்றம் எதுவும் வெளியே தெரியல, என்னுடைய உயர்வுக்கான மாற்றம் வெளியே எதுவும் தெரியல, என்னுடைய மேன்மைக்கான காரியங்கள் எதுவும் வெளியே எதுவும் தெரியவில்லை. அதனால நம்ம சோர்ந்து போறோம். அதனால நம்ம விசுவாசத்துல பின்தங்கி போறோம். கிடையாது. நீங்க ஒன்று பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான வேர்ல டீல் ஆகிறது. That's your power of speaking. வெளியே வரல, ஆமா வரும். ஏன்னா பேசிட்டா அது ஒரு விதை மாதிரி போயிடும். இயேசுக்கு நல்லா தெரியும். இயேசு நல்லா புரிந்திருந்தார். ஆனால்தான் இனி ஒரு காலம் வரணும், உன்னிடத்தில் கனியே புசிக்காதிருக்க கடவன் என்று சொன்னார். அவருக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன், அது நிச்சயம் நடக்கும். இப்ப பாருங்க, இப்போ பேதுரு ரெஸ்பான்ஸ் பண்றான். பேதுரு நினைக்கும் அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிட்டது என்றார். இயேசு அவர்களை நோக்கி, அடுத்த வசனம் 22, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். இங்க பேதுருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல ஆண்டவர். ஆமா, நான் பேசினா ஆகும், நான் சொன்ன நடந்தது அப்படின்னு ஒரு லட்சியம் அவன் பார்த்ததுனால விசுவாசித்தான். அதுக்கு கமெண்ட் பண்ணல. இந்த verse 22 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயேசு அவர்கள் நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்க. தமிழ்ல இது வந்திருக்கிறது. ஆனா இதுல ஒரிஜினல் வேர்ட் என்னன்னா, இயேசு தேவனுடைய விசுவாசம், தேவனிடத்தில் விசுவாசம், அது ஒரிஜினல் கிடையாது. இங்க என்ன வந்திருக்குன்னா, தேவனுடைய விசுவாசம், the God kind of faith. இப்போ இந்த போதில இருந்து இயேசு என்ன சொல்ல வராருன்னா, நீ தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறது இல்லை. இன்னைக்கு எல்லாரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம். அதுதான் போதனை. அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம், அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறோம். அவரிடத்தில் நீங்க நம்பிக்கை வைப்பது என்பது ஒரு லோ லெவல். ஆனா தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் என்று இயேசு சொல்றார். இயேசு என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாருன்னா, உங்களுக்கு God kind of faith, அதுதான் இங்க God kind of faith. அதுதான் ஆரம்பத்தில் சொன்ன விசுவாசம் என்பது தேவனுடைய. Faith is so God. Faith belongs to God. Faith என்றால God, God என்றால faith. அப்ப தேவனிடத்தில் ஒன்று இருக்குதுன்னா அது என்ன? Faith. அப்போ தேவன் ஏதாவது ஆபரேட் பண்றாருன்னா விசுவாசம் தான். அப்ப அவருக்கு விசுவாசம் தேவையா இல்ல, அவரே விசுவாசம். God is a love அப்படி கிடையாது. God is love. அப்போ God has a faith கிடையாது. God is faith. God has a no, God has a favor அப்படி கிடையாது. God has a grace அப்படி கிடையாது. எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறதா பார்க்க கூடாது. எல்லாம் அவரா இருக்கிறார். எல்லாம் அவரா இருக்கிறார். அன்புன்னா அவர்தான், கிருபை என்றால் அவர்தான், சத்தியம் என்றால் அவர்தான், தயவு என்றால் அவர்தான், ஐஸ்வர்யம் என்றால் அவர்தான், ஆசீர்வாதம் என்றால் அவர்தான், விசுவாசம் என்றாலும் அவர்தான், வார்த்தை என்றாலும் அவர்தான். அவரிடத்தில் இருப்பதில்லை, அதுவே அவரா இருக்கார். புரியுதுங்களா?
அன்பு தேவனிடத்தில் இருக்கிறது இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் கருணை உள்ளவரா இருக்கிறார். தேவன் தயவுள்ளவரா இருக்கிறார். தேவன் மன்னிக்கிறவரா இருக்கிறார். தேவன் ஐஸ்வர்யனா இருக்கிறார். தேவன் ஆசீர்வாதமா இருக்கிறார். தேவனே செழிப்பா இருக்கிறார். தேவனே வார்த்தையா இருக்கிறார். தேவனே விசுவாசம். இதுதான் போதிக்கிறார். உங்களுக்கு தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கக்கூடாது, அந்த தேவனுடைய விசுவாசமே உங்களுக்கு இருக்கணும். இப்ப இத போதிப்பதற்கு தான் அத்தி மரத்தை பார்த்து சபித்தான். ஏன்னா சீசனுக்கு சொல்லணும், நீங்க பேசுகிற அந்த வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை, இந்த விசுவாசம் தேவனுடைய விசுவாசம். ஆனா நீங்க விசுவாசம் தேவத்துல வைக்கிறதா இருக்க கூடாது, நீங்க தேவனுடைய விசுவாசம் உள்ளவரா இருக்கணும். ஏன்னா நீங்க தேவ விசுவாசம் உள்ளவரா இருக்கவே. அதான் சொல்றாரு, I have God kind of faith. The God kind of faith என்ன? நீ பேசினா நடக்கும். பாருங்க, சிம்பிளா சொல்றேன். தேவ விசுவாசம் என்ன? தேவ விசுவாசம் உடையவரா இருக்கணும்னு இயேசு சொல்றார். தேவ விசுவாசம் என்னன்றால் ஒண்ணு கிடையாது, தேவனை போலவே பேசுங்க. தேவனை போலவே பேச வேண்டும். நீங்க எதை பேசினாலும் நடக்குங்க. நீங்க என்ன பேசினாலும் நடக்கும். நெகட்டிவ் பேச பேச நெகட்டிவ் நடக்கும். அவிசுவாசம் பேச பேச அவிசுவாசம் வேலை செய்யும். விசுவாசம் பேச பேச விசுவாசம் வேலை செய்யும். ஏன்னா வார்த்தையினுடைய உலகத்தில் நம்மளை ஆண்டு வச்சிருக்காங்க. நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? வார்த்தையின் உலகம், வேர்ல்ட். அந்த உலகமே அதான் ஹீப்ரூ 11:1 நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு தேவ வார்த்தையினால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. அப்போ விசுவாசத்துக்குள்ள வார்த்தை இருக்கிறது, வார்த்தைக்குள்ள விசுவாசம். அப்போ வார்த்தையும் விசுவாசமும் பிரிக்கவே முடியாது. அதான் God's word spirit and life. அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஸ்பிரிட் அண்ட் லைஃப்னா God's word ஸ்பிரிட்டும் லைஃப்பும் பிரிக்கவே முடியாது. காடும் வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் விசுவாசமும் வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. ரொம்ப அருமையான ஆண்டு சொல்றோம். விசுவாசமும் வார்த்தையும், இந்த வார்த்தையில வல்லமை இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா இதை காட்டிலும் நான் பேசுகிற, நீங்க பேசுகிற வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசம் அறியணும். இதுல வல்லமை இருக்குது எல்லாம் சொல்றாங்க. ஆன் சொல்றாரு, நீ பேசுகிற வார்த்தையில கூட என்ன உண்டு? இது நல்லா புரிஞ்சு வச்சீங்கன்னா வாழ்க்கை வேற மாதிரி. நான் பேசினா அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது, நடக்கிற சக்தி இருக்கிறது. ஆனா இப்போ இயேசு பேசின உடனே வெளியே தெரியல, வேற ஆரம்பிச்சுதா? ஆரம்பிச்சது. ஏன்னா எங்க வேறு பார்க்க முடியுமா? வேற எங்க இருக்கையா? பூமிக்கு. அப்படிதான் உங்க பிரச்சனை பார்த்து நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அது பிரச்சனைக்கான வேறு நமக்கு தெரியாத பூமியில இருக்குது, உலகத்தில் இருக்குது. நம் சூழ்நிலைக்கு ஒரு வேறு இருக்குது, கடத்துக்கு ஒரு வேறு இருக்குது, பாவத்துக்கு ஒரு வேறு இருக்குது, சாபத்துக்கு ஒரு வேறு இருக்கிறது, வியாதிக்கு ஒரு வேறு இருக்கிறது, வறுமைக்கு ஒரு வேறு இருக்கிறது, தரித்திரத்திற்கு வேறு இருக்கிறது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வேறு இருக்கிறது. இப்போ நீங்க அந்த வேரை பார்த்து பேசணும். இப்ப பாருங்க, அவர் என்ன சொன்னாரு? தேவனுடைய விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மரத்தை பார்த்து பேசிட்டு அது நடந்ததை பார்த்து இயேசு நோக்கி சொல்றாரு, தேவனுடைய விசுவாசம் உள்ளவராய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு verse 23 சொல்றது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இப்போ மரத்தை விட்டுட்டார், இப்ப எதை பார்க்கிறார்? மவுண்டன். மலையை பார்த்து பேசி மரத்தை பார்த்து போதித்தவர் இப்போ டக்குனு இன்னொரு பாட்டு காட்டுறாரு. அங்க லிட்டரலா ஒரு மவுண்டன் இருந்துக்குது. எவனாகிலும் இந்த மலை, சொல்லுங்க, இந்த மலை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் இருதயத்தில்
சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு இயேசு பாருங்க இப்ப எந்த போதனை ஆரம்பிக்கிறார்னா அவன் சொல்லுகிறதை. இங்க பாருங்க இந்த வசனத்துல 3 டைம் சொல்லி சொல்லின்னு வருது. அண்டர்லைன் பண்ணுங்க. விசுவாசம் ஒரு டைம் தான் வருது பாருங்க. எவனாய் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமன் தள்ளுண்டு போ என்று சொல்லி வருதா? சொல்லி தான் சொன்னபடி, இரண்டாவது சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி. அப்போ விசுவாசம் எத்தனை முறை வருது அந்த வசனத்துல? ஒரே முறை தான் விசுவாசம். ஆனா சொல்லுவது, பேசுவது, சொல்லுவது, சொன்னா எத்தனை முறை வருது? 3 முறை வருது. 3 times பேசுவது பத்தி சொல்றாரு, ஒரு டைம் தான் விசுவாசத்தை. அப்படின்னா நீங்க 1%, அதாவது 1% விசுவாசம். ஆனா 3%, 3% அதிகமா எதை பத்தி தான் அதிகமா சொல்றாருன்னா நீங்க பேசுவது. நீங்கள் பேசுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயேசு இப்போ உங்களுடைய வார்த்தை இருதயத்தில் விசுவாசிக்கணும்னா உங்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க போதிக்கிறார். இந்த அத்தி மரத்துடைய ஸ்டோரி எதுன்னா, இருதயம் நீ பேசும்போது உன் இருதயத்துக்குள்ள என்ன போகிறது? வார்த்தை, விசுவாசம். இருதயத்துக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். அப்ப நீ பேசும்போது இருதயத்துக்குள்ள போகிறது. அது அந்த பேசும்போது ஆவிக்குரிய உலகத்தில் அந்த வார்த்தை போகிறது, இருதயத்துக்குள்ள போகிறது. அப்ப அந்த இருதயத்துல வார்த்தை உள்ள போகும்போது இப்ப நீ பேசுகிற எல்லாமே ஆகும், பேசுகிற எல்லாமே நடக்கும். அதான் சொல்றாரு, நீ மலையை பார்த்து பேசலாம், நான் மரத்தை தான் பார்த்து பேசினேன். ஆனா நீ இப்ப நம்ம ஸ்டோரி பண்ணிட்டா. இயேசு மரத்தை பார்த்து பேசினார், அவர் கடவுள், அவர் தேவனுடைய குமாரன், அவர் சன் ஆஃப் காட், அவரால் பேசினா ஒபே ஆகும். ஆனா நமக்கு நடக்குமா? நிறைய பிரசங்கியார் சொல்றாங்க உனக்கு நடக்காது, நீ பேசினா நடக்கிறமா அப்படின்னு. இந்த வார்த்தை, இந்த போதனை எடுத்து நீ பேசினா ஒண்ணு நடக்காது, அவர் தேவனுடைய குமாரன், அவர் பேசினா எல்லாம் நடக்குன்னு பைபிள மூடிட்டாங்க. ஆனா இப்போது நான் சொல்லுகிறேன், அவர் சொல்றாரு நான் பேசினா மரம் கீழ்ப்படியும். இப்ப நீ மலையை பார்த்து பேசினாலும் இந்த mountain will obey to your words. இயேசு என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ மலையை பார்த்து பேசக்கூடியவன். ஏன்னா நீ என்ன போல படிச்சவன். நான் யாரு, நீ யாரு? நீ என்ன ஒண்ணு, நான் வேற, நீ வேற கிடையாது. உன் ஆவி என் ஆவி ஒண்ணு. My spirit, your spirit became one spirit. இப்ப நீ எதை பேசினாலும் நடக்கும் சொல்றாரு. அவன் சொன்னபடி மெய்யாகவே சொல்கிறேன், அவன் சொன்னபடி ஆகும்.